உண்மை. அவ்வகையில் இவ்விழாவை சிறப்பிக்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு இரவில் அடைந்தோம் சுதந்திரம், பின்பு விடிந்து விட்டது என்று. ஏட்டையும் ஆளச் செய்வோம் பாரினில் நல்ல நாட்டையும் ஆளச் செய்வோம் என்று சொன்னார் பாரதி. அதற்கேற்ப ஏட்டையும் ஆண்டு விட்டோம், நாட்டையும் ஆண்டு விட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுது நடுவரையா? நம்மளுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய விடியல் கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். முன்புலாம் பெண்கள் உடன்கட்டை ஏறுவது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படியா நடக்குது நடுவரையா? கிடையவே கிடையாது. தன் கணவன் மாய்ந்த பிறகு ஒரு பெண் இருள்ல சூழப்பட்டாலும் அவ அந்த இருள்ல இருந்து வெளியே வந்து மிகப்பெரிய விடியலை காட்டிக்கிட்டு தானே இருக்கா நடுவரையா? இதுதானே சுதந்திரத்துக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய விடியலே. இன்னும் விடியல்ல சொல்ல போனா விஞ்ஞான வளர்ச்சியும் அறிவியல் வளர்ச்சியும் நம்மளுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். விஞ்ஞான வளர்ச்சியால நிறைய பேர் இப்ப சுய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க நடுவரையா. அதற்கு குறிப்பா முன்புலாம் ஒரு தொழில் பண்ணணும்னா அது நிறைய பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் தொழில் பண்ண முடியும். ஏன்னா ஒரு இடம் வாங்கி அதற்கு முதலீடு செஞ்சு அதற்கான பொருள்லாம் வாங்குறதுக்கு அப்பப்பா சொல்ல டைமே பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது நடுவரையா. விஞ்ஞான வளர்ச்சியால வந்தா ஒரு கைபேசியிலே இப்ப சுய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீல்ஸ்ல வீடியோ மட்டும் தான் போடுறாங்க, டான்ஸ் மட்டும் தான் ஆடுறாங்கன்னு இல்லையா, இதுல நகை துணிமணிகள்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன் எதிர்த்தரப்பினர்ல விடியலன்னு சொல்லி பேச வந்திருக்காங்களே அவங்களே அப்படி வாங்கின துணியா கூட இருக்கலாம் நடுவரையா. இதுவே மிகப்பெரிய விடியல் தானே. இந்த விஞ்ஞான வளர்ச்சியால நம்ம அம்மாக்களுக்கு இன்னும் மிகப்பெரிய விடியல் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா முன்பெல்லாம் அம்மாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு வெட்டி அம்மி ஆட்டுக்கல் எல்லாம் பயன்படுத்தி கடினமான உழைப்பெல்லாம் நம்மளுக்கு செஞ்சாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது நடுவரையா. அம்மி இல்லைன்னா மிக்சி, ஆட்டுக்கல் இல்லைன்னா கிரைண்டரு, இன்னும் விறகு வெட்டின காலெல்லாம் போய் வெரைட்டியா அடுப்பு வந்துருச்சு நடுவரையா. இதெல்லாம் அவங்க இன்னும் பார்க்கல போல. ஏன் விடியலன்னு சொல்லி பேச வந்திருக்காங்களே அதுவே எனக்கு சிரிப்பு ஊட்டும் வகையில தான் இருக்கு. இன்னும் அவங்க அந்த மாதிரி விறகு அடுப்புலையா சமைச்சிட்டு இருக்காங்க? வெரைட்டியான அடுப்புல தானே நடுவரையா சமைச்சிட்டு இருக்காங்க. இதுவே சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த மிகப்பெரிய விடியல் தானே. அறிவியல் வளர்ச்சி சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்குமே அறிவியல் வளர்ச்சி இருக்குதுதான் நான் சொல்றேன் நடுவரையா. முன்பு சங்க காலத்துல சித்தர்கள் என்ற பண்டைய தமிழர்கள் ஒரு அறிவியலாளர்களா இருந்திருக்காங்க. அவங்க மேற்கொண்ட ஆராய்ச்சி மருத்துவம் அது இன்னும் நம்ம துறையில இருந்துட்டு தானே இருக்கு நடுவரையா. அது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். முன்பு எந்த நோய் வந்து எப்படி இறப்பும் தெரியாம இருந்தவங்களுக்கு இப்ப என்னென்ன நோய் வரும்னு முன்பு கூட்டியே சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு விஞ்ஞான வளர்ச்சி கொடுத்திருக்கு தானே நடுவரையா. இது மிகப்பெரிய விடியல் தானே. முன்பெல்லாம் அந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச நோய்களின் எண்ணிக்கை மொத்தம் 4448 வகையான நோய்கள் இருக்கான். அதை கேட்கும் போது நானே ஆச்சரியப்பட்டேன். அதற்கேற்ற மருந்துகளின் எண்ணிக்கை 32 வகையான உள் மருத்துவமும் 32 வகையான வெளி மருத்துவமும் கொடுத்திருக்காங்க நடுவரையா. அந்த அறிவியல் வளர்ச்சி அங்கே நின்றுச்சான்னு கேட்டா அதுதான் கிடையவே கிடையாது. இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏன் ஏபிஜே அப்துல் கலாம், இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, நம்பி நாராயணன், ரவிக்கண்ணன், வெங்கடேசன், ராமானுசன், இன்னும் எண்ணில் அடங்காதவங்க இருக்காங்க. அப்ப ஆண்கள் மட்டும் தான் எல்லா துறையிலும் இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆண்கள் மட்டும் எல்லா துறையிலும் இல்ல நடுவரையா. சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்களோட சுதந்திரத்தை பயன்படுத்துறதுக்காக பெண்களும் நிறைய பேர் சமமா இருக்காங்க. அதற்கு உதாரணம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலம் போய் அடுக்கடுக்கா புத்தகங்களை எழுதி தனது வெளியிட்டு தானே வராங்க நடுவரையா. அதுதான் நவீன கவிஞர்கள். உதாரணத்துக்கு தாமரை, லீனா, மணிமேகலை, குட்டி ரேவதி, மணிமேகலை இவங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இவங்க ஆண் ஆதிக்கத்தை எதிர்த்தே ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க நடுவரையா. எதிர்த்தரப்பினர் இருக்கிறவங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க போல. அதுதான் இன்னும் விடியலன்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 1947 ஒரு படம் வந்துச்சு. புரியுற மாதிரி சொல்லணும்னா 1947. எத்தனை பேர் அந்த படத்தை பார்த்திருப்பீங்க? அந்த படத்துல வர காட்சி படமா பார்க்கும் போது எவ்வளவு பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் ஏன் நடுவரையா படமா எடுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரு, நம்ம நாடு இப்படிலாம் அடிமைப்பட்டு இருக்கு, நாம இப்படி வந்து அமர்ந்து பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. இதுவே சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய விடியல் தானே நடுவரையா. இன்னும் குறிப்பா சொல்ல போனா வீட்டை விட்டு வெளியே போக பயந்த பெண்கள்லாம் போய் விண்வெளி வரைக்கும் போய் சாதிக்கிற பெண்கள்லாம் வந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் தானே. அதற்கு உதாரணமா கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், ஏன் டாக்டர் சுவாதி மோகன், எத்தனை பேருக்கு இவங்களுக்கு தெரியும் நடுவரையா. அந்த சுவாதி மோகன் என்ற பெண் தமிழ்நாட்டில் பெங்களூரை சார்ந்த
பெண். அவங்க தனது 9 வயதிலேயே தொலைக்காட்சியில வந்த ஒரு சயின்டிபிக் பொம்மை படத்தை பார்த்து அவங்க விஞ்ஞானி ஆகணும் ஆசைப்பட்டிருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி அவங்க விஞ்ஞானியாவும் ஆயிருக்காங்க நாசால. பெண்கள் முன்னெல்லாம் வீட்டுல தான் தலைமை தாங்கினாங்கன்னு பார்த்தா வெளிக்கே தலைமை தாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க நடுவரையா. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த விடியல் தானே. அவங்க நாசால மார்ச் 2020 என்ற ஏவுகணையை வெற்றிகரமா அதை தரையிறக்கி இருக்காங்க நடுவரையா. இதுவே எனக்கு ஒரு விடியலா தான் தெரியுது. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சங்க காலத்துல இருந்த ஒரு வரி, வினையே ஆடவருக்கு உயிர்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஆண்கள் மட்டுமா எல்லா துறையிலும் இருக்காங்க? கிடையவே கிடையாது நடுவரையா. பெண்களும் அதற்கு சமமா வந்துட்டாங்க. ஆகவே சுதந்திரத்திற்கு பின் விடிந்தது என்று சொல்லி தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முதல்ல இறங்குற பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஆடுகளம் எப்படி இருக்குன்னு அவருக்கு புரியணும். அவருக்கு அப்புறம் பந்து வீசுறவர் சுழற்பந்து வீச்சாளரா வேகப்பந்து வீச்சாளரான்னு பந்தை கணிக்கணும். இப்படி முதல் பந்தை அவர் சமாளித்து ஒரு 2-3 பந்து அப்புறம் எதிர்கொண்டார்னா அடுத்த பந்து வீச வருகின்றவர்களுக்கு அடுத்த பந்தை சந்திப்பதற்கான தகுதியும் திறமையும் மனதிடமும் அவர்களுக்கு வந்துவிடும். இவங்க அது மாதிரி முதல் பந்து வீச்சாளர், முதல் பேட்ஸ்மேன். இவங்க ரொம்ப அழகா அவருடைய பேச்சை கேட்டு நான் மெய்சிலித்து போனேன். ரொம்ப அற்புதமாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த செல்வி கோபிகா அவர்களுடைய கருத்துக்களை இந்த அவை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுகிறது. அவர்களுக்கு விடையளிப்பதற்காக செல்வி மனோஸ்ரீ அவர்களுடைய வாதத்தை சந்தித்து விடையளிக்க வருகிறார்கள். நல்ல கரவொலிக்கு இடையில அவர்களை வரவேற்கிறேன். தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளிலே பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கூறுகளில் வார்த்தையை கொட்டி வைக்கும் சீக்காழி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் பொழுதே உற்சாக மனசுக்குள் பொங்கி எழுகிறது என் மனம். காலம் எல்லாம் கண்டு உணர்கிறேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு பேச்சாளரின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையை வணங்குகிறேன். என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சுதந்திரம் பெற்ற பின்னும் கூட இன்னும் விடியவில்லை என்று. ஐயா, எதிர்த்தரப்புல இருந்து வந்தவங்க சொன்னாங்க சுதந்திரம் பெற்ற பின்னும் விடிஞ்சிருச்சுன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் விடியல நடுவரையா. இங்க தினம் தினம் பொழுது விடியதே தவிர ஆனா பெண்களுக்கு இன்னும் விடியவே இல்லை நடுவரையா. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க பெண்கள் நாட்டின் கண்கள்னு. எப்படி பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க நடுவரையா. ஆனா எங்களை கண்களா பார்க்க தேவையில்ல, ஒரு பெண்களா பாருங்க, அது போறோம். ஐயா, எதிர்த்தரப்புல இருந்து வந்தவங்க சொன்னாங்க ஒரு பெண் தன் கணவர் மாய்ந்த பிறகும் தனியா முன் வந்து அந்த குடும்பமே இருள சூழப்பட்டாலும் அந்த பெண் புதிய விடுதலை தேடி போறாங்கன்னு சொன்னாங்க. ஆமாதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு என்னைக்கு எல்லாம் சமன்னு சொல்றாங்களோ அன்னைக்குதான் விடியல் போறது. நான் அடிச்சு சொல்றேன் நடுவரையா. அடுத்து நான் விஞ்ஞான வளர்ச்சிக்கு வரேன். ஐயா, எதிர்த்தரப்புல இருந்து வந்தவங்க சொன்னாங்க சுவாதி மோகன்லாம் விண்வெளி வரைக்கும் போய் சாதிச்சுட்டு வந்தாங்கன்னு. 100ல ஒரு பெண் சாதிச்சா எல்லா பெண்ணும் சாதிச்ச மாதிரி ஆயிட முடியுமா நடுவரையா? ஒரு சில இடத்துல பெண்கள் சுயமா முடிவெடுக்க கூட முடியல நடுவரையா. எடுத்துக்காட்டா கட்டாய திருமணம் தான் நடைபெறுது. திருமணம் என்பது பெற்றோர்களால் எங்கள் மீது திணிக்கப்படுகிறது. அது கடைசியில விவாகரத்துல வந்துதான் முடியுது. இதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க நீங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு? இப்ப சுய தொழிலுக்கு வரேன். எதிர்த்தரப்புல இருந்து வந்த கோபிகா சொன்னாங்க மொபைலை வச்சு மளிகை சாமான் வாங்கலாம், ஆர்டர் பண்ணலாம், ட்ரெஸ் எடுக்கலாம், மொபைலை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு. ஆமா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா யார் இப்போ அப்படி பண்றது? யார் மொபைலை வச்சு எப்படி ஆக்ட் பண்ணி பணம் பறிக்கலான்னு தான் பாக்குறாங்க. அது மட்டுமா, ஏதோ சூதாட்டம் கேமா சட்டத்துக்கு புறமா சூதாட்டம் எல்லாம் ஆடுறாங்க நடுவரையா. இதுல முக்கியமானது என்னன்னா அந்த நிறுவனக்காரனே சொல்லுவான் இது சந்தேக அபாயங்களுக்கு உட்பட்டவை, இது உங்களை அடிமையாக்க கூடுன்னு. ஆனா எல்லாம் தெரிஞ்சு அதுல தானே அடிமையா இருக்காங்க நடுவரையா. இதுல எங்க இந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு விடியல் வந்துருச்சுன்னு இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எதிர்த்தரப்பு சொன்னாங்க நடுவரையா ஆட்டுகள் போனா கிரைண்டர், அம்மிக்கல் போனா மிக்சின்னு இதெல்லாம் வந்துடுச்சு, வேலை ஈஸியா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான் நடுவரையா.
ஆனா அட்வான்ஸா இதெல்லாம் வந்த மாதிரி எவ்வளவு நோய் அட்வான்ஸா வந்திருக்கு இப்போ. இதெல்லாம் இதுல நீங்க சொல்றீங்க நோ கேரண்டி நோ வாரண்டி இருக்கு. அப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமான உணவெல்லாம் சாப்பிட்டு நல்ல குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சு 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப 50 தாண்டதே பெரிய சாதனையா இருக்கு. இதுல எங்க நீங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சு சொல்றீங்க? ஐயா காந்தி சொன்னாரு, ஒரு பெண் இரவுல சுதந்திரமா எல்லா நகைகளும் அணிந்து போனாதான் விடியல்னு. ஆனா இப்ப நகைகள் போட்டு அணிந்து போனன்னு கூட இல்ல. ஒரு பெண் தனியா நடந்து போக முடியுதா ரோட்ல? பெண்களுக்கு ஏன் போறீங்க? ஒரு சின்ன குழந்தைய விட மாட்டாங்க. இதுக்கு பெரிய உதாரணமே டெல்லியில நடந்ததுன்னா மருத்துவமனைக்கு நடந்ததே போதாதா? என்ன பெண்களே நீங்களே கூறுங்க. இப்ப உங்களையே ரோட்ல தனியா நடந்து போக விட்டு சொன்னா நீங்க போவீங்களா? போவீங்க. ஆனா ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். யார் எந்த சைடு இருந்து வருவான்னு நீங்க பயந்துட்டே தானே போவீங்க. என்னைக்கு ஒரு பெண் எந்த பயமும் இல்லாத ரோட்ல வெளியே போறாளோ அன்னைக்குதான் விடியல் கிடைச்சு நான் அடிச்சு சொல்றேன் நடுவரையா. ஐயா பாரதியார் சொன்னாரு, ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு. எங்கங்க நம்ம எல்லாம் இப்ப ஓடி விளையாடுறோம்? போன்ல தான் ஓடி விளையாடுறோம். அது கூட நம்ம ஓடுறது கிடையாது. ஒரு பொம்மை மனுஷன் தான் ஓடிட்டு இருக்கான். கேட்டா ஃப்ரீ ஃபயர் கேமே பப்ஜி கேம்னு சொல்றீங்க. அந்த காலத்தெல்லாம் கபடி கிரிக்கெட் பாண்டி கில்லி ஆடு புலி ஆட்டம் எவ்வளவு விளையாட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப யாராச்சும் போய் ஆடு புலி ஆட்டம்னு கேட்டா பஞ்சவர்ண கூட்டம், நான் பாரிஜாத தோட்டம், ஆடு புலி ஆட்டம் ஆடி பாப்போமா பாட்டு தான் பாடுறாங்க. ஏன் ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்களேன், அதுவே போன்ல உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் குடையில தூங்க போச்சேன்னு பாட்டு கேட்டாதான் சாப்பிடுதே இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள தான் அடங்கி இருக்கோம். அந்த சின்ன பொட்டி தான் நம்ம எல்லாரையும் ஆட்டி வச்சிட்டு இருக்கு. இதுல இருந்தே தெரியலையா நம்ம எல்லாரும் அடங்கி இருக்கோம்னு சொல்லிட்டு? இதுல எங்கிருந்து நீங்க சொல்லுவீங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி? ஆகவே நடுவரையா எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்க்க அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டில் சச்சின் டெண்டுல்கரை பந்துக்கு பந்து ரன் எடுப்பார் என்று சொல்வார்கள். இவர் சொல்லுக்கு சொல் ரன் எடுத்திருக்கிறார். இப்படி இந்த வாதத்தை கேட்ட பிறகு நானா இருந்தா எழுந்து பேசாம வெளியில போயிடுவேன். ஆனால் செல்வி ஹரிணி அவர்கள் இந்த வாதத்தை சந்தித்து உங்கள் பலத்த கரவொலியோடு இங்கே பேச வருகிறார்கள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் வளரட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, அவையில் வீற்றிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இன்னைக்கு பேச போற தலைப்பெண்ணன் உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதாவது இரவில் வாங்கினோம் சுதந்திரம் விடிந்தது அப்படின்னு நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அதற்கு உதாரணமா நம்ம இன்னைக்கு வாழ்ற சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கோங்களேன். முன்னெல்லாம் ஒரு பெண் தன் சுயமரியாதை வெட்டு கொடுத்தாதான் அவளால் ஒரு குடும்பத்துல வாழ முடியும்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. அப்படி ஒரு குடும்பத்துல வாழ்ந்தாதான் அவளுக்கு கௌரவம்னு சொன்னாங்க. ஆனா இன்றளவுல நான் என் குடும்பத்தையே விட்டு கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர என் சுயமரியாதை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன் பெண்கள் இன்னைக்கு நிக்கிறாங்க இல்லைங்க. இது நாட்டோட விடையல் இல்லையா நடுவர் அவர்களே? அடுத்து இன்றளவுல ஒரு ஐடி வேலையை எடுத்துக்கோங்களேன். அதுல 60% வேலைகள் பெண்களுக்கும் 40% வேலைகள் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க நடுவர் அவர்களே. இது இந்தியாவின் விடியல் இல்லையாங்க? முன்னாடி எல்லாம் ஒரு பெண் தன் வாழ்க்கையில படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பெண் என்றவ நாட்டுக்கு ஒருபோதும் உபயோக மாட்டா, பெண் என்றவ வீட்டுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா இன்றளவுல ஒரு பெண் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல இருக்கிற எல்லா சலுகைகளையும் தர இந்த சமுதாயம் தயாரா இருக்கு நடுவர் அவர்களே. இது இந்தியாவின் விடியல் இல்லையாங்க? இதற்கு பெரிய உதாரணமா நம் நாட்டோட குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவியை நீங்க எடுத்துக்கோங்க. முன்னாடியெல்லாம் ஏங்க ஒரு பெண்ணால சாதிக்க முடியல? ஏன்னா அன்னைக்கு சமுதாய முன்னேற்றம் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சமுதாயம் முன்னேறி இருக்கிறதுனால தானே நடுவர்களே நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் ஒரு பெண்ணா இருக்காங்க. இது நம்ம நாட்டோட பெருமை தானே.
அடுத்து இந்த அளவில் இருக்கிற சமூக வலைத்தளங்களுக்கு வரேன். இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு போறீங்க, என்னங்க வேண்டுவீங்க? கடவுளே நான் நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு வேண்டுறீங்கல்ல. அப்போது நீங்கள் ஒன்று கேட்டு அது கடவுள் உங்களுக்கு தராருன்னா அது ஒரு வரமாக கருதுறீங்கல்ல. அதே மாதிரி தாங்க சமூக வலைத்தளங்களும். சமூக வலைத்தளங்கள் என்பதும் ஒரு கடவுள் மாதிரி தான். ஆனால் அதே கடவுள் ஒரு சிலருக்கு சாபத்தையும் கொடுப்பாரு. யார் தெரியுமா? அதில் இருக்கிற நல்லதை கருதாம அதில் இருக்கிற கெட்டதை கருதுறவங்களுக்கு சாபத்தை தானே கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தையே சொல்றேன். கோயம்புத்தூர் மாவட்டத்துல கல்லணை அருகாமையில பாதிரிக்குடி குறிஞ்சி மலர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வீட்டு பட்டதாரி பெண் வசிச்சுட்டு வராங்க. அவங்க ரொம்ப வருடங்களா ஒரு வேலைக்கு போறாங்க. ஒரு நாள் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு இந்த வேலைக்கு போறோம்? நம்மள ஒண்ணு படிச்ச படிப்புக்கான வேலைக்கு போகணும், இல்ல நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும்னு யோசிச்சவங்க அந்த ஒரு நாள் அந்த வேலைக்கு விட்டுறாங்க. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க ஏமா வேலையை விட்டீங்க? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் விவசாயம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்கள பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த காலத்துல விவசாயம் எல்லாம் எப்படிமான்னு கேட்டாங்க. ஆனா அவங்க அப்ப கூட அவங்க முயற்சியை கைவிடாம விவசாயம் பண்ணி, பக்கத்துல நிலம் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொத்தகைக்கு வாங்கி விவசாயம் பண்ணி அதுல முன்னேறவும் ஆரம்பிச்சாங்க. அப்போ அன்னைக்கு அவங்கள பார்த்து சிரிச்சு அவங்க கேட்டாங்க, உங்களால் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, யூடியூப்ல இயற்கை விவசாயி நம்மாழ்வார் சொன்ன கருத்துக்களை கேட்ட நானே ஊக்குவிச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. சுண்டு விரல்ல தூசியே படக்கூடாதுன்ற சமுதாயத்தில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் நடுவர்களே. ஆனா அதை நேசிக்க வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளங்கள் தானே நடுவர்களே. இதை எதிரில் இருக்கிறவங்க மறுக்க முடியுமா நடுவர்களே? அடுத்து பண்பாட்டுக்கு வரேன். பண்பாடு என்பது இன்றைய காலங்களில் உருமாறி இருக்கே தவிர அது ஒரு நாளும் தடமாறலங்க. இதுதாங்க உண்மை. இப்போ இதுக்கு இன்றைய அளவில் நடக்கிற ஒரு உதாரணத்தையே சொல்லவா? இன்றைய அளவில் ஒரு திருமணம் நடக்குது. அப்போ முதல் நாள் அந்த மனைவி அந்த கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது நீங்க சொல்றீங்க பண்பாடை நம்ம பின்பற்றது இல்லை, பண்பாடை சுதந்திரத்துக்கு அப்புறமா விட்டோம் சொல்லும் பொழுது அந்த மனைவி அந்த கணவன் வீட்டுக்கு முதல் நாள் போகும்பொழுது ஒரு லேப்டாப்பையும் ஒரு கம்ப்யூட்டரையும் கொடுத்து கூப்பிட வேண்டியது. என்னென்னு கொடுத்து கூப்பிடுறோம்? ஒரு படி நெல்லை கொடுத்து கூப்பிடுறோம் நடுவர்களே. இதுல தெரியல நடுவர்களே, இன்ற அளவில் நம்ம பண்பாடை நம்ம உள்ளங்கையில் வச்சு நம்ம தாங்குறோன்றதுக்கு இதுதான் நடுவர்களே பெரிய அடையாளம். முன்னாடி எல்லாம் திருமணம் நடக்கும் பொழுது ஜாதகத்துல செவ்வாய் 8வது இடத்துல இருக்கு, 9வது இடத்துல இருக்குன்னு சொல்றதெல்லாம் அந்த கால நடுவர்களே. இந்த காலம் எப்படி தெரியுமா? செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு, செவ்வாய் கிரகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னது இந்த கால நடுவர்களே. இதுல இந்த வீடியோல காணலையா நடுவர்களே? அடுத்து விவசாயம். முன்னாடி எல்லாம் ஒரு நல்ல விளைச்சலை நம்ம வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 7 to 8 மாதங்கள் ஆகும். ஆனா இப்ப இருக்கிற அறிவியல் வளர்ச்சினால நம்ம HYV சீட்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு என்ன தெரியுமா? ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். முன்னாடி இருக்கிற மாதிரி அதே விளைச்சலை ரொம்ப குறைவான நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கறதா நடுவர்களே HYV சீட்ஸ். இதுல இன்னைக்கு இந்தியா வீடியோல காணலையா நடுவர்களே? அடுத்து தீண்டாமை. முன்னாடி எல்லாம் தீண்டாமை அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே நம்ம மனதுக்கு முதல்ல என்ன தெரியுமா? பள்ளி தாங்க ஞாபகம் வரும். ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் பள்ளியில கூட தீண்டாமை இருந்துச்சு. எனக்கு எந்த பள்ளியில நடுவர்களே தீண்டாமை இருக்கு? எந்த பள்ளியில அங்க ஜாதி மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க? இதுக்கு ஒரு சின்ன உதாரணமே சொல்லவா? வேளாங்கண்ணி பக்கத்துல ஒரு ஃபாதர் இருந்தாராம். அவருடைய இரு கண்கள்ல ஒரு கண்ணை முஸ்லீமுக்கும் இன்னொரு கண்ணை ஹிந்துக்கும் கொடுத்தாராம். எல்லாரும் கேட்கறாங்க, நீங்க ஒரு கிறிஸ்துவர் தானே, நீங்க கிறிஸ்துவருக்கு தானே தானம் பண்ணணும்னு கேட்டப்ப அவர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்களாம், என்னோட இரு கண்களும் பைபிளை படித்து முடித்து விட்டது, இதுக்கப்புறம் என்னோட ஒரு கண் பூராணியும் என்னோட இன்னொரு கண்ணு பகவத்கீதையும் படிக்க போதுன்னு சொன்னாங்களா நடுவர்களே. ஆதியந்தம் பாராமல் குலங்கோத்திரம் காணாமல் ஜாதி மதம் கேளாமல் தன்னிடம் கற்க வந்தன காலம் கடந்து ஞாலம் போற்றும் சான்றோராக மாற்றும் ஆசிரியர் என்னைக்காவது நான் ஜாதி மதத்தை பார்த்து தான் சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களா நடுவர்களே? இதுல தெரியல நடுவர்களே தீண்டாமை என்பது சண்டபடி ஒழிந்து விட்டது என்று. அடுத்து திரு கனியன் பூங்குன்றனார் சொன்ன ஒரு சிறு கவிதையை சொல்லி நான் என்னோட உரையை முடிக்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர். என்ன? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் ஒண்ணுதான், யாருக்கும் யாரும் குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு நடுவர்களே. இதுல தெரியல நடுவர்களே இன்ற அளவுல இந்தியா என்பது விடிந்து விட்டது என்று. ஆகையால் நடுவர்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால், இரவில் வாங்கினோம் சுதந்திரம் விடிந்தது என்று. ஆகையால் எங்கள் அணிக்கு சாதகமாக தீர்ப்பு கூறுமாறு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி ஹரிணி அவர்கள் மந்திர சொல்லால் உங்களை மயக்கினார். ரொம்ப அந்த அணிக்கு நல்ல சரியான நெறிமுறைகளை எடுத்து சொன்னார். பண்பாடு சிதைந்திருக்கிறதுன்னு அவங்க சொன்னபோது பண்பாடு சிதையவில்லை, அழியாமல் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னார். இன்னொரு கருத்தையும் வலியுறுத்தினாங்க. படிப்புக்கேற்ற வேலை அப்படின்னு இருக்கிறத விட மனதுக்கு பிடித்த வேலை என்ற அந்த இதை நோக்கி பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தீண்டாமை ஒழிப்பு பற்றி சொன்னாங்க. கடைசியாக புறநானூற்று கணியன் பூங்குன்றன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய நம் பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த வரிகளை நினைவுபடுத்தி போனார். உண்மையிலேயே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள், நம் பண்பாட்டை இன்றும் உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிற வரிகள் என்றால்
அந்த பாடல்ல நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இந்த வரி மிகவும் உயிரோட்டமான வரி அது. அதனால்தான் ஐநா சபையினுடைய முகப்பில் அந்த வரிகளை பொன்னெழுத்துக்களால் பொறித்திருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர். ஜப்பானிய பல்கலைக்கழகத்தினுடைய முகப்பில் கூட அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் செல்வி ஹரிணி அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அவர்களுக்கு பதிலளிப்பதற்காக அந்த அணியிலிருந்து மரியாதைக்குரிய செல்வி அஷிதா அவர்கள் வருகிறார். For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8660566635, Vishwaksena College of Education B.Ed 9440-58844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318-11111, Punga Nagar, Tiruvallur.